லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்திருந்த மெட்ராஸ்காரன் படத்தோட விமர்சனம். மெட்ராஸ்காரன் உண்மையாக மெட்ராஸ்காரங்கிற அருமையான டைட்டிலு. அதில் நம்ம கலையரசன் இருக்கார் அப்படின்னோடனே சரி மெட்ராஸோட ஃபாலோ அப்பாக இருக்கும். எனக்கு பாரஞ்சித் எடுத்த படத்துலேயே அட்டகத்தி மெட்ராஸ் 2 தான் பிடிக்கும் பெருசாக. அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு எந்த படமும் கவர்ந்தது இல்லை. சர்பட்டா பரம்பரை ஓரளவு கவர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாம் ஒரு ஜாதி கீதின்ட்டு கிளம்புறங்கனாலவே என்னவோ நமக்கு பிடிக்காது. ஆனால் அந்த மெட்ராஸ் படத்தில் நடித்த கலையரசன் மெட்ராஸ்காரன் ஒரு படம் நடிக்கிறாரு. அவர் தான் மெட்ராஸ்காரன் பார்த்தா படத்தில் ஒரு மலையாளத்துக்காரன்னு மெட்ராஸ்காரன்னு சொல்லி என்னடா மலையாளத்துக்காரன் சொல்லி மலையாளத்துக்காரர் வச்சுங்க. ஆமாங்க, படத்தில் ஹீரோ ஒரு புதுக்கோட்டைக்காரரு. அவர் பேசுகிறதுலாம் ஃபுல்லாக தமிழாகவே இல்லை, மலையாள வாடகை கலந்த தமிழாக இருக்குது. இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம். இதுக்கு எதுக்கு ஒரு மலையாளியே ஹீரோவாக போட்டிருக்கீங்க? ஏதோ ஃபைனான்ஸு இல்லை ஒரே ப்ரொடியூசராக கூட இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் டப்பிங்காக ஒரே பேசணும்னு எதாவது கட்டாயமாக என்ன எதுக்கு இந்த வேலை அப்படின்னு தோணுச்சு. உண்மையாகவே கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஊரில் தான் அப்பா ஒன்றும் பெருசாக இது பண்ணலை. அதாவது அப்பா சாதிக்கல. புதுக்கோட்டையில் பாண்டியராஜன் தான் அவர் அப்பா. ஹீரோவோட அப்பா சோனு நிகம், உங்களுக்கு தெரியும், ஆர்டிஎக்ஸ் படத்தில் அருமையாக நடிச்சிருந்தார். படத்துலேயே மலையாளத்தில். அவர் தமிழுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ பெரிய லெவலில் ஹிட்டு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, புதுக்கோட்டையில் தான் அப்பா ஒரு வெட்டு பெருவழி அப்படின்ட்டு பேர் எடுத்ததுனால மெட்ராஸ் படித்து முடிச்சுட்டு மெட்ராஸில் பயங்கரமாக கை நிறைய சம்பாரித்து ஒரு காதலையும் கரம் பிடித்து ஊருக்கு போகிறாரு. நான் கல்யாணம் பண்ணால் எங்கள் ஊரில் தான் எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல ஒரு விபத்தில் ஒரு பெரிய இடத்து பெண்ணை அடித்து தூக்கிடுறாரு. தூக்குனவங்க கர்ப்பவதியாக இருக்காங்க, ஆனால் உயிர் பழச்சிக்கிறாங்க. ஆனால் ஊரே சேர்ந்து இவரை உண்டு இல்லைன்னு பண்ணுது. இதுக்குள்ளார இவர் நண்பர்கள்லாம் கல்யாணத்துக்கு வராங்க. விடிஞ்சா கல்யாணம், இரவில் விபத்து. இப்போ விடிஞ்சா ஒரு கல்யாணம் ஆச்சா இல்லையா, என்ன ஆச்சு? காதலித்த மணமகள் தவிச்சாலா? கிளம்புனதே ஒரு காதலித்த மணப்பெண்ணால் தான். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போயேன் அப்படின்னு சொன்னதுனால தான். வீட்டில் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, ஏய் கிளம்பி போயிடாத எங்கேயும், உனக்கு மகனாயிட்ட அப்படின்னு சொல்லி அது ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி போகிறாரு, சிக்கலில் மாட்டுறாரு. அந்த சிக்கல்லேருந்து விடுபட்டாரா, ஜெயிலுக்கு போனாரா, ஜெயிலுக்கு போனவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி திருப்பங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஒரு விபத்துக்கு 2 வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறது எல்லாமும் நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சுது. இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தோணுச்சு. அதே நேரம் இந்த மெட்ராஸ்காரன்னா இவர் பேசுகிற டயலாக்குகள்லாம் மலையாளம் கலந்த வாடையில் இருக்கிறதும் படத்துக்கு பலவீனமாக தெரிஞ்சுது. அதே நேரம் படத்தில் கலையரசனோட கேரக்டர் புதுக்கோட்டையோட ஒரு தாதாவாக அவர் செய்கிற வேலைகள் எல்லாம் பிரமாதமாக இருந்தது. ஐஸ்வர்யா தத்தா அந்த கர்ப்பிணி மகளா, கலையரசனோட மனைவியாக அசத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, மேக்கப்பே இல்லாமல். அதுமாதிரி நிகாரிகா கொனிடலா, அவங்க தான் ஷான் நிகாமோட ஜோடியாக வர்றாங்க. அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் காதலனுக்கு வெயிட் பண்ணாமல் அவங்க என்ன முடிவெடுத்தாங்கங்கிறது வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை இன்னும் சிறப்பாக இயக்கியிருந்தால், இந்த படத்தை இயக்குனர் ரங்கோலி படத்தோட இயக்குனராம். ரங்கோலி படத்தோட இயக்குனர் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இந்த படத்தை கொண்டு போயிருந்தார். அவரது பேர் வள்ளி மோகன்தாஸ். அவர் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இந்த படம் மெட்ராஸ்காரனை கொண்டு போயிருந்தால் தேட்டர்கள் காலியாக இருக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இந்த படத்தை பி ஜெகதீஷ் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் தயாரிச்சிருக்கிறாரு. மெட்ராஸ்காரனையாவது மெட்ராஸ்காரர்களையாவது வியக்க வைக்கும், வியாபிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விமர்சனத்தை முடிக்கிறேன். இந்த படத்துக்கு 10க்கு 5 மதிப்பெண்கள் கொடுத்து எனது உரையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த படத்துக்கு 10க்கு 5 மதிப்பெண்கள் கொடுத்து பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.